நான்லாம் டீ டோட்டலர். எங்க தலைவன் வந்தான்னா அப்போ உங்க வீட்டு பைப் வந்து மத்தவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துருவீங்களா? காசு வாங்கிட்டு இல்ல அந்த 10 நிமிஷம் உங்க வீட்டுக்கு வரோம், நீங்க டீ டோட்டலரு. ஏங்க டீ டோட்டலும் குடிக்கணுங்க, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. குடிச்சா ஒரு நிம்மதி வருதுன்னு சொல்றானுங்களா இல்லையா? அது எப்படிங்கறத இன்ன வரைக்கும் அனுபவ ரீதியா தெரியாம இருக்குது. அப்போ இதுதான் நான் சொன்னேன், உங்க தலைவர் வந்தா எல்லாரும் அடிமையாக்க வச்சிருவாரு. 10 நிமிஷம் சரக்கு குத்துட்டு அடிமையாக்க வச்சிருவாரு உங்க தலைவர். இதுதான் மது ஒழிப்பு திட்டம். குடிச்சிட்டு ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு அடிமையா? ஒருத்தனோட சந்தோஷத்தை பறிக்கிறது தான் அடிமை. அவன் குடிச்சிட்டு அறிவு கட்டதனமா வீட்டுல இருப்பான், அடுத்ததை யோசிக்க மாட்டான். திருப்பி மறுநாள் காலையில 9 மணி எப்போ வரும் அப்படின்னு தானே யோசிப்பான். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான்ல. அதை கேட்டேன். ஏங்க புரியல, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க போட்டு குழப்புறீங்க. ஆனா சார் எனக்கு இதுல இன்னொரு டவுட் வருது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 9 மணி 9ல இருந்து 9:10 அந்த 10 நிமிஷம் தான் வரைக்கும் தான் சரக்கு கிடைக்கும். மீதி நிறைய டைம் இருக்கு. இது வந்து பிளாக்ல ஓட்டுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புடிச்சு என்ன பண்ணுவாங்க, பாட்டில் நிரப்பி பிளாக்ல ஓட்டுவாங்க. அது எப்படி நீங்க ஒழிப்பீங்க? அதுவும் இருக்குல்ல. ஒரு விஷயம் நான் தெல்ல தெளிவா எல்லார் வீட்லயும் சொல்லிட்டேன். ஓகே. எல்லார் வீட்லயும் 10 நிமிஷம்ங்கிறப்ப 10 நிமிஷம் உங்களுக்கு சரக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடிச்சுக்க முடியும். சரி, ஓகே, புரியுதுங்களா? எனக்கு இது ஓகே. சிட்டில ஓகே. ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல டேங்க் கட்டி வச்சுதான் தண்ணி விடுவாங்க. அப்ப அங்க எப்படி நீங்க குடிப்பீங்க? வில்லேஜ்ல எல்லாம் டேங்க்ல நிரப்பிடுங்க. ஏங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா அங்கங்க வச்சு இது பண்ணிடுவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்ப தண்ணிக்கு வந்து மீட்டர் வைக்க போறோம். அது தெரியுமா தெரியாதா? தண்ணிக்கு மீட்டர் வச்சு காசு வாங்குவீங்க, சரக்கு வந்து 10 நிமிஷம் கொடுக்குற சரக்குக்கு காசு வாங்க மாட்டீங்க, ஃப்ரீ. ஏங்க நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஃப்ரீ தான். தண்ணியும் ஃப்ரீ தான். தண்ணியும் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். அளவுக்கு அதிகமாகிறப்ப வசூல் பண்ணுவோம்.